அந்த மாதிரி அல்ப புத்தியில எங்க அப்பாவுக்கு கிடையாது. பின்ன அது எப்படி சண்முகம்? மண்டபத்துல இத்தனை பேர் இருக்கும்போது கரெக்டா என் மச்சான் மேல அவ ஊத்துவா. பழ மாதிரி இருந்துகிட்டு எப்படி எல்லாம் வில்லத்தனம் பண்றியா? நீ சண்முகம் இல்ல, சகுனி. பயமுடு. அண்ணன் ஒண்ணு என் தங்கச்சி மாவு மட்டும் இல்ல, ஓமவளும் தான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற. நானும் வந்ததுல பாத்துட்டு இருக்கிறேன், கூட கலாட்ட பண்ண அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கிற. அப்போ நாங்க பிரச்சனை பண்ணணும்னே கங்கனை கட்டிக்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்ல வரீங்களா? சித்தி சித்தி என்னங்க, எங்களுக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்றதை தவிர வேற வேலையே இல்லையா? ஐயோ சித்தி சித்தி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. ஏய், நீ சும்மா ரெடி. என் தம்பி அவங்க அசிங்கப்படுத்துவாங்க, நாங்க எதுவும் கேட்க கூடாது. நல்லா இருக்குடி உன் நியாயம். ஏங்க, வந்ததுக்கு நமக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நீங்க வாங்க போலாம். சித்தி அவசரப்படாதீங்க. போதுமா? போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்களுக்கு தந்த மரியாதை. மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. நாங்க போறோம். ஓ மாமன் தான் என் தம்பி செய்ய வேண்டிய தாய் மாமா முறையெல்லாம் செஞ்சு பொண்ண நல்லா அழகு பாக்குறாரு. அதனால அவரையே முன்ன நின்னு இந்த கல்யாணத்தையும் நடத்த சொல்லு. பெத்த தகப்பம் இல்லாம தார வாத்து கொடுக்க யாரும் இல்லாம நீ தனியாளா கல்யாணம் பண்ணிக்க. ஊரே காரி துப்பட்டும். நாங்க கிளம்புறோம். ஏங்க வாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது. சாமிதுரை, கல்யாண பொண்ணு கண்கலம் கூடாது. எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அது எப்படியா? நீங்க கண்ட மேனிக்கு பேசுவீங்க, அத நாங்க தொடச்சு போட்டுட்டு உங்க பின்னாடியே நாங்க வரணுமோ? சரிப்பா, இப்ப நான் என்ன பண்ணும் அதை சொல்லு. உன் மவனை என் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னது? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்? இங்க பாருங்க மாமா, என்ன தப்பு நடந்தாலும் ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறது தப்பு. அந்த தப்பை தான் உங்க மாப்பிள்ளை செஞ்சான். அதுக்கு தான் உன் மேல கைய வச்சேன். என்னெல்லாம் கேட்க முடியாது. சரி, கேட்காதீங்க, நாங்க கிளம்புறோம். வாடி. சாமிதுரை, நல்லதோ கெட்டதோ இது அண்ணத்தோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இறங்கி போறவங்க ஒன்னும் குறைஞ்சு போயிட போறதில்ல. இப்ப என்ன, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? என் பையன் செஞ்ச தப்புக்கு அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்கறேன். ஐயோ, இவர் ஒருத்தர். மாமா, யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? நீங்க இருக்கிற இடம் என்ன, இவனோட தரம் என்ன? இவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்பா, நீங்க கிளம்பலாம். சித்தி, நீங்களும் கிளம்புங்க. போகும்போது தோ அவனையும் கூட்டி கிளம்புங்க. பாத்தீங்களாங்க திமிர? நம்மளையே கிளம்ப சொல்றா. இதுக்கு மேலயும் நாம இங்க இருக்கணுமா? நீங்க வாங்க. வாங்கங்கறல. என் மேல இருக்க கோவத்தை அண்ணன் மேல காட்ட வேணாம். தயவு செஞ்சு போ. சும்மா இருக்கண்ணே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது பாரு சாமிதுரை, அவசரப்படாதயா. இது உன் பொண்ணோட கல்யாணம். நான் இருக்கிறத விட நீ இருக்கிறதா ஏன் முக்கியம். தயவு செஞ்சு போகாத. அவன் காலில் வேணா வருவேன். என்னப்பா பண்றீங்க? நீங்க அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது மட்டும் தான்ப்பா தலை குனியணும். வேற எதுக்கும் நீங்க தலை குனிய கூடாதுப்பா. மன்னிப்பும் உதவியும் நீங்க தான்ப்பா மத்தவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க வேற யார்கிட்ட கேட்க கூடாதுப்பா. செஞ்ச தப்புக்கு நானே மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போகாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. மன்னிச்சிருங்க. எதுக்கு சின்னத்தை உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணும்? அவங்க பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எதுக்கு இறங்கி போறீங்க? ஏன்னா
இது என் அண்ணத்தோட கல்யாணம். இதுலதான் என் அப்பாவோட சந்தோஷமே அடங்கியிருக்கு.